ஓகே. வணக்கம் கைஸ். அதாவது இந்த சேனல் மூலமாக நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஐக்யூ கொஷின்ஸ், அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ், அதே மாதிரி ஒரு பொது அறிவு, அந்த மாதிரியான விஷயங்களும் பார்ப்போம், தெரிந்து கொள்வோங்கிற அடிப்படையில் தான் இதை வந்து சேனல் வந்து உருவாக்கி இந்த இதில் வந்து நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். டெய்லி ஒவ்வொரு கேள்விகள் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தாக நானும் இந்த மாதிரி கேள்விகள் படித்து கொண்டு வரேன். ஒரு ஆர்வத்தினூடாக வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் செய்கிறவங்களுக்கு இருப்பாங்களா இருக்கும், அவங்களுக்கு, அப்புறம் ஏஎல் மாணவர்களுக்கு, இப்போ ஜென்ரல் நாலேஜ் அதுகளுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் வந்து உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். சரியா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரியான கேள்விகளை தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து கமெண்டில் இது நான் எதுவும் செய்கிறது இந்த மாதிரியான கொஷின் ஏதாச்சும் ஒரு பிழைகள் அதில் சொல்லலாம், குறிப்பிட்டு சொல்லலாம். அதே மாதிரி வேறு எந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் ஆசைப்பட்றீங்க, அதை நீங்கள் கமெண்டில் போட்டு விடுங்க. ஒரு கம்யூனிட்டி மாதிரி நம்ம இதை வந்து மேலும் மேலும் வளர்த்து கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு இதுக்காகத்தான் நான் இந்த சேனல் உருவாக்கியிருக்கேன். பார்ப்போம். இன்றைக்கி இப்போ ஒரு கேள்வி ஒன்று எழுதி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அதை பார்ப்போம். அதாவது, குறித்த ஒரு வினாத்தாளில் வந்து 25 வினாக்கள் உள்ளன. அந்த வினாத்தாளின் ஒரு சரியான விடைக்காக 4 புள்ளிகள் படி வழங்கப்படுவதோடு ஒரு பிழையான விடைக்கு 1 புள்ளிப்படி குறைக்கப்படும். அந்த வினாத்தாளின் எல்லா வினாக்களுக்கும் விடையளித்திருந்த மாணவன் ஒருவனால் அதற்காக பெற்றுக்கொண்ட புள்ளிகள் 60 ஆகும். அவ்வாறாயின் அம்மாணவனினால் சரியாக விடையளிக்கப்பட்ட வினாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சரியா? அதாவது ஈஸி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நல்லா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு கேள்விக்கு வந்து எத்தனை மார்க்ஸா? 4 மார்க்ஸா? 4 மார்க்ஸ் தராங்க. ஓகே. கொஞ்சம் வீடியோஸ் எதுவும் சிக்கலாக இருந்தால் சொல்லுங்கள், போக போக கொஞ்சம் இதாகிட்டு வரும். சரியா? அப்போது ஒரு கேள்விக்கு வந்து 4 மார்க்ஸ். சரியா? ஒரு கேள்விக்கு 4 மார்க். இதில் இருக்கிறது வந்து டோட்டலாக வந்து 25 கேள்விகள். சரியா? இப்போ 25 4 வந்து டோட்டலாக வந்து 100 புள்ளிகள் வந்து என்ன செய்யப்படுது, இந்த பேப்பருக்கு வழங்கப்படும். அப்போ உதாரணத்துக்கு யோசிங்க, இதில் ஒருத்தர் வந்து 25 தானே, 24 சரி எடுத்துட்டார்னா எத்தனை புள்ளிகள் பெறுவார்? இந்த வீடியோஸை கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு கேள்வி செய்யக்குள்ள அடுத்தடுத்த கேள்விகள் எப்படி செய்வோம், கேள்வி நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு திருத்திக் கொள்வோம். சரியா? அப்போ பாருங்கள், அப்போ 24 கேள்வி செஞ்ச ஒருத்தர் வந்து எத்தனை புள்ளிகளை பெறுவார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 24 கேள்வி எடுத்தவர் வந்து பாருங்கள், 24 தர 4 எத்தனை? இப்போ 6 மிச்சம் 1, 8 1 9, 96 புள்ளிகள் பெற்றிருப்பார். சரியா பிள்ளையா? இதில் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது இந்த கேள்வியில். பாருங்கள், 24 கேள்விக்கு 4 படி மார்க்ஸ் 96. ஒரு வலிமையான ஒரு கேள்வி வினாத்தாளாக இருந்துச்சுன்னா இந்த மார்க்ஸ் சரி. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க, மைனஸ் மார்க்ஸ் ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கேள்வி பிள்ளையாக எடுத்தாலும் என்ன செய்வோம், உங்களுக்கு ஒரு மார்க்ஸை குறைப்போம். அப்போ இவர் 24 மார்க்ஸ் சரி, 4 தரனால 96 மார்க்ஸ் சரி. பட் இருந்தாலும் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு மார்க்ஸ் வந்து என்ன செய்யணும், குறைக்கப்படும். ஏன்? அவர் வந்து பிழையாக எடுத்தனால வந்து என்ன செய்ய போகுது, ஒரு மார்க்ஸ் குறைய போகுது. அப்போ அவர் வந்து எத்தனை மார்க்ஸ் இருப்பார், 95. விளங்கலையா? இப்போ பார்த்தீங்கன்னு கேட்டால், அப்போ ஒரு கேள்வி வந்து ஒரு வினா வந்து நம்ம பிழையாக செஞ்சோம்னா நமக்கு எத்தனை மார்க்ஸ் குறையுது? நல்லா பாருங்கள், எத்தனை மார்க்ஸ் குறையுது? ஒரு கேள்வி பிழையாக செஞ்சாலுமே நமக்கு 5 மார்க்ஸ் குறையுது. விளங்கலையா? 5 மார்க்ஸ் குறையுது. அப்போ 5 மார்க்ஸ் குறைஞ்சிச்சின்னா அப்போ என்ன செய்யணும்? அப்போ இவரில் பாருங்கள், நல்லா பாருங்கள், எத்தனை மார்க்ஸ் இவர் எடுத்திருக்காரு, 60 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் வீடியோஸ் வந்து லென்த்தாக போகும். சரி, அப்போ 60 மார்க்ஸ் எடுத்துக்கிறாரா இருந்தால் எத்தனை மார்க்ஸ் எடுத்துப்பார்? அப்போ 100க்கு 60 எடுத்திருக்காரு. அப்போ எத்தனை மார்க்ஸ் விடுபட்டு போச்சு? 40 மார்க்ஸ். சரியா? 40 மார்க்ஸ் தானே விடுபட்டு போயிருக்கு. டவுட்லேயே 40 மார்க்ஸ் விடுபட்டு போயிட்டா ஒரு கேள்விக்கு 5 மார்க்ஸ் என்ன செய்ய, ஒரு பிழையான கேள்விக்கு 5 மார்க்ஸ் கொடுக்குது. 40 மார்க்ஸ் வந்து பிழையாக எடுத்திருக்காரு, செஞ்சுருக்காரு. எத்தனை கொஷின்ஸ் வந்து பிழையாக செஞ்சுருப்பாருன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறோம், 40 5ஆல் பிரிக்கிறோம். அப்போ 40 5ஆல் பிரித்தோம்னா நமக்கு எத்தனை வருவார், 8 5 40. அப்போ 8 வினாக்கள் என்ன செஞ்சுருப்பார், வினாக்கள் பிழையாக செஞ்சுருக்கனால தான் அவருக்கு 40 மார்க்ஸ்
போயிருக்கும். இவர் இங்கே கேள்வினா மாணவனா சரியாக விடையளிக்கப்பட்ட வினாக்கள் எண்ணிக்கை. அப்போ 40 மார்க்ஸ் வந்து பிழையாக போயினா அவர் 8 கேள்வி வந்து பிழையாக செஞ்சுருப்பார். மொத்தம் வந்து நமக்கு 25. அதில் வந்து 8 கேள்வி வந்து பிழையாக செஞ்சிட்டாரா இருந்தால் சரியா 8 கேள்வி வந்து பிழையாக செஞ்சிட்டாரா இருந்தால் நமக்கு எத்தனை மார்க்ஸ் வரும்? 17 கேள்வி வினாக்கள் வந்து என்ன செஞ்சுருப்பார்? சரியாக செஞ்சுருப்பார். உங்களுக்கு கேள்வி விளங்குச்சுன்னு இந்த பார்த்துக்கங்க. இந்த வீடியோஸில் கொஞ்சம் சரியா விளங்கலாட்டி பார்த்துக்கங்க. கேள்வி தெளிவாக விளங்குத்தானே. உங்களுக்கு உதாரணத்துக்கு இன்னொரு கேள்வி ஒன்று சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பயணம் இன்னொரு வீடியோவில் அதே மாதிரி அந்த இதே பார்ப்போம். அதாவது என்ன கேள்வினா நோட் பண்ணிக்கங்க. சரியா, நான் சும்மா நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கொஷின் பேப்பர் இருக்குது 50 வினாக்கள். எத்தனை வினாக்கள்? 50 வினாக்கள். சரியா, 50 வினாக்கள் உள்ள ஒரு இதில் வந்து ஒரு கேள்விக்கு சரியான ஒரு கேள்விக்கான மார்க்ஸ் வந்து 3. சரியா, ஒரு பிழையான கேள்விக்கு மார்க்ஸ் வந்து என்ன செய்யுது? 1 மார்க்ஸ் குறையுது. மொத்தம் ஒரு 78 புள்ளிகளை பெற்றிருந்தால் ஒரு மாணவன் சரியா, அவன் சரியாக செய்த கேள்விகள் எத்தனை, பிழையாக செய்த கேள்விகள் எத்தனையாக இருக்கும்? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோஸில் இந்த கேள்வியை விளங்கப்படுத்திட்டு இதே மாதிரி புள்ளிகள் சம்மந்தமான கேள்வி வினாக்கள் அடுத்து போக போக சராசரி மொத்த புள்ளிகள் அந்த மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து கதி அந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்துட்டு போவோம். இது விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ட்ரிக்ஸ் இருக்குது. ஒரு கேள்வி பிழை எடுத்தால் அவருக்கு -1 போகும். அதோடு அவர் சரியாக செய்யாததுக்காக அந்த 4 மார்க்ஸும் சேர்ந்து குறையும். அதை வந்து நீங்கள் இந்த கேள்வியில் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. சரி, அந்த ட்ரிக்ஸை எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஐடியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.